1வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை. வார்த்தையானவரே மனித உடல் எடுத்து நம்மிடையே வாழ்ந்தார். நாங்கள் அவருடைய மகிமையை கண்டோம். பிதாவின் ஒரே மகனுக்குரிய அந்த மகிமையை கண்டோம். அந்த வார்த்தையானவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் பிதாவிடத்திலிருந்து வந்தவர். யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் மேன்மையானவராய் இருக்கிறார், ஏனெனில் அவர் எனக்கு முன்னிருந்தவர் என்று இவரை குறித்தே நான் சொன்னேன் என அவன் சத்தமிட்டு சொன்னான். அவருடைய நிறைவிலிருந்து நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபையை பெற்றிருக்கிறோம். ஏனெனில் சட்டம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்தது. இறைவனை எவருமே ஒருபோதும் கண்டதில்லை. பிதாவாகிய இறைவனின் இருதயத்தின் அருகில் இருக்கின்ற அவருடைய ஒரே மகனும் தாமே இறைவனுமாய் இருக்கிறவர் பிதாவை வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மிக அழகான ஒரு வேத பகுதி. நான் சமகால டிரான்ஸ்லேஷன்லேருந்து வாசித்தேன். ஸோ ரொம்ப தெளிவாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிகிறது. மற்ற நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற அந்த டிரான்ஸ்லேஷனை விட இது மிக தெளிவாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிகிறது. ஒரு சில முக்கியமான கருத்துக்களை உங்களுக்கு முன்பாக வைத்து அவைகளை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தலாம் அப்படின்னு உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். இந்த வேத பகுதி எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா, கிருபையின் மேல் கிருபை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிருபையின் மேல் கிருபை, சீப் கிரேஸ் கிடையாது. ஒரு மலிவு கிருபை குறித்து வேதவசனம் பேசவில்லை. ஆனால் ஆண்டவர் நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை இரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து வாங்கின அந்த கிருபை, இட்ஸ் காஸ்ட்லி கிரேஸ். இது விலை மதிப்பற்ற ஒரு கிருபை என்று நம்ம சொல்ல முடியும். நம்ம பார்க்கலாம் ஒரு சில கருத்துக்கள். வார்த்தையானவர் மாம்சமானார். அவர் மனித வாழ்க்கைக்குள்ள முற்றிலுமான மனிதனாக அவர் பிரவேசித்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். வார்த்தையானவர் மனிதனானார். அவர் மனிதனுடைய நெஜத்தில் அல்லது வாழ்க்கையில் அவர் பிரவேசித்தார், நுழைந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 14வது வசனத்தில் வார்த்தையானவரே, அந்த வார்த்தை தேவனாக இருந்ததுன்னு பார்க்குறோம். எந்த வார்த்தை இறைவனாக இருந்தாரோ, எந்த வார்த்தை தேவனாக இருந்தாரோ, அந்த வார்த்தை மனிதனாக வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் உடல் எடுத்து அப்படின்னா உடலை அப்படியே ஒரு ஃபார்ம் மாதிரி ஒரு அப்பியரன்ஸாக தோற்றமாக மனித தோற்றம் எடுத்து வரவில்லை. உண்மையிலேயே அவர் மனிதனாக வந்தார். முழுசா அவர் என்ன செய்யார்? மனிதனாக வந்தார். மனிதனாக வந்தார், வந்து நம்முடைய வாழ்ந்தார் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆக்சுவலாக அந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேபர்நாக்கிள், ஆசாரிப்பு கூடாரம் இருந்தது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கான அதே வார்த்தை அங்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி ஆசாரிப்பு கூடாரம் மனிதனும் தேவனும் சந்திக்க ஒரு இடமாக இருந்ததோ, ஆரம்பத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்தில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏதேன் தோட்டம் மனுஷன் வாழ்றதுக்கான ஒரு இடம் மட்டும் இல்லை, அங்கே ஆண்டவரும் மனுஷனும் சந்திக்கிற ஒரு இடம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஆசாரிப்பு கூடாரம் ஆண்டவரும் மனிதனும் சந்திக்கும் ஒரு இடம். ஆலயம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரும் மனிதனும் சந்திக்கும் ஒரு இடம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆலயத்தில் நம்ம உடம்பிலும் சரி, இந்த இடத்திலும் சரி, மனிதனும் ஆண்டவரும் சந்திக்கும் இடமாக இருக்கிறது. நாம் இப்போ ஒரு கட்டடம் போன்ற அல்லது மனிதனுடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்ட ஒரு கட்டடத்தை தேடி நம்ம ஆலயம் சொல்லிட்டு போக தேவையில்லை. நீங்க தான் ஆலயம். உங்களுக்குள்ள ஆண்டவரும் மனிதனும் என்ன செய்றாங்க? மீட் பண்றாங்க. யூ ஆர் a meeting place of God. நம்ம சாதாரண ஒரு ஆள் கிடையாது. I am a meeting place of God. I am a temple of the Holy Spirit அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே ஆண்டவர் ஒரு டேபர்நாக்கிள் எப்படி ஆசாரிப்பு கூடாரம் இருந்ததோ, அதுபோல இயேசு கிறிஸ்து தேவனுடைய மகிமையை சுமந்து கொண்டு தேவனுடைய மகிமையாக முழு மனிதனாக அவர் நம்முடைய மத்தியிலே நடமாடினார், வாழ்ந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல நீங்கள் 14வது வருஷத்தை பார்த்தீங்கன்னா, ஒரே மகனுக்குரிய அப்படிங்கிற டிரான்ஸ்லேஷன் ரொம்ப நல்ல டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வழக்கமான டிரான்ஸ்லேஷனில் ஒரே பேரானன்னு இருக்குங்களா? ஓகே, ஒரே பேரான அப்படிங்கிற டிரான்ஸ்லேஷன் சரியான டிரான்ஸ்லேஷன் கிடையாது. ஒரே குமாரன் அல்லது ஒரே மகன் அப்படிங்கிற டிரான்ஸ்லேஷன் ரொம்ப ஆப்டான ஒரு டிரான்ஸ்லேஷன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, பல வேளைகளில் நம்ம சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை
ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க இல்லைங்களா, பட்டர்ஃப்ளை அப்படிங்கிறதுனால பட்டர்லேருந்து பட்டர்ஃப்ளை வரல. சில வேளை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நம்ம கிரேக்க மொழியும் பேசும்போது கிரேக்க மொழியிலேருந்து சிலர்லாம் ஆராய்ச்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரே சவுண்டு உள்ள வார்த்தை வந்து எல்லா வார்த்தையும் ஒரே வேர்லேருந்து வருதுன்னு நினச்சிக்குவாங்க. அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பேரான அப்படின்னு அந்த டிரான்ஸ்லேஷன் ஏன் வந்துச்சு அப்படின்னா, பலர் யோசித்தாங்க அதனுடைய வேர்ச்சொல் வந்து எதுவாக இருக்குன்னா கெனாவோ அப்படிங்கிற கிரேக்க சொல் அப்படின்னு நினைச்சாங்க. அதனால கெனாவோ அப்படின்னா பெற்றெடுப்பது என்று பொருள். எனவே என்ன செஞ்சாங்கன்னா ஒரே பேரான அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்லேஷன் கொடுத்தாங்க. ஏன்னா நம்முடைய டிரான்ஸ்லேஷன், நம்முடைய வழக்கமான தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து கேஜேவியை தழுவின ஒரு டிரான்ஸ்லேஷன். ஸோ கேஜேவியில் என்ன பிழையெல்லாம் டிரான்ஸ்லேஷன் பிழையெல்லாம் இருக்கோ அது நம்ம டிரான்ஸ்லேஷன்லையும் இருக்கும். ஸோ அதில் வந்து தவிர்க்கவே முடியாது. ஆனால் இங்கே ஒரே குமாரன் அப்படிங்கிற வார்த்தை எங்கே வந்து கெனேஸ் அப்படிங்கிற வார்த்தை. கெனேஸ், கெனாவோ, கெனேஸ் எல்லாம் கணேஷ் இல்லை, ஓகே, கெனேஸ், கெனாவோ இது கொஞ்சம் தான் வித்தியாசம். சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஸ்காலர்ஸே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, அவங்களும் படிச்சுட்டே இருக்கிறாங்க. எனவே கெனேஸ் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் அ கைண்ட், இது போல் வேறு யாருமே எதுவுமே கிடையாது, தனித்துவமான ஒரு மகன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த தனித்துவமான மகன், தேவனுடைய தனித்துவமான ஒரே மகன், அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா இந்த உலகத்தில் நமக்காக வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து வரும்போது, இந்த உலகத்துக்குள்ளே வரும்போது நான் கடவுள் வந்துட்டேன் பாருங்க, என்ன பாருங்க, எல்லாம் பாருங்க அப்படின்னு கத்திக்கிட்டுலாம் வரல. அவர் எப்படி வந்தார்னா, நான் உங்களை நான் 100% செய்கிறேன், உங்களுடைய பலவீனத்துக்குள்ளே நான் வரப்போகிறேன், உங்களுடைய ஃப்ரைல்ட்டி, உங்களுடைய புரோக்கன்னஸ், உங்களுடைய உடைந்த இந்த சமுதாயத்தில் நான் வரப்போகிறேன். நீங்கள் என்னென்ன சோதனைகள்லாம் சந்திப்பீங்களோ அதையும் என்ன செய்ய போகிறேன், நானும் சந்திக்க போகிறேன். நீங்கள் என்னென்ன கஷ்டங்கள்லாம் பட போகிறீங்களோ அதையும் நான் என்ன செய்ய போகிறேன், சந்திக்க போகிறேன். பட் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயம் பெற்றவராக நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அருமையானவர்களே, உங்களுடைய போராட்டங்கள், உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய வேதனை, உங்களுடைய சோதனை எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அவருக்கு வந்து வலியோ வேதனையோ புதியதான ஒரு காரியம் அல்ல. அவர் எல்லாவற்றையும் அவர் வந்து சந்தித்தார். அது மட்டுமல்ல, அவர் அதை மேற்கொண்டார் என்று நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆன்மீகம், உண்மையான ஆன்மீகம் அப்படின்னா நீங்கள் கடவுள்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் உண்மையாகவே ஆன்மீகம் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. The realization or self-realization that I am a God is actually true spirituality அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் கடவுள் அப்படின்றத உணர்ந்துட்டீங்கன்னா என்னது, நீங்கள் ஆன்மீகம் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு சிலர்லாம் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் எல்லாம் பார்க்குறத பார்த்தா நான் ஏதோ புதுசாக சொல்கிற மாதிரி இருக்குது. நம்ம மதத்தில் இந்த மண்ணில் இருக்கும் மதத்தினுடைய ஒரு கொள்கை, அது ஒரு கோட்பாடு. அது நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் கடவுள்னு தெரிஞ்சிட்டா ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. ஆனால் இயேசு எதை வந்தார்னா, நீங்கள் மனிதன் என்பதை முழுமையான ஆண்டவர் படைத்த மனிதனாக நீங்கள் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஆவிக்குரிய காரியம், அதுதான் உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறத ஆண்டவர் வந்து கற்றுக் கொடுத்தார். நீங்களும் நானும் கடவுளை போல மாறணும். ஆனால் கடவுளுக்கு வந்து சில குணாதிசயங்கள்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கொள்ளவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆண்டவர் வந்து எங்கும் இருக்கிறார், நீங்கள் நானும் எங்கே இருக்க முடியாது. ஆண்டவர் வந்து எல்லாம் வல்லவர், சர்வ வல்லவர், நீங்கள் நானும் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்க முடியாது. அவருக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் நானும் என்னது எல்லாம் தெரிந்தவராக இருக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் அன்புள்ளவர், நாம் அன்புள்ளவராக இருக்கணும் அப்படின்னு அவர் விருப்பப்படுறாரு. ஆண்டவர் ஞானம் உள்ளவர், நாமும் அவருடைய ஞானத்தில் இருக்கணும் அப்படின்னு அவர் விருப்பப்படுறாரு. ஆண்டவர் கிருபை உள்ளவர், நாமும் கிருபையாக இரக்கமாக இருக்க வேண்டும், தயவாக இருக்க வேண்டும் என்பதை அவர் விருப்பப்படுறார். ஆனால் இந்த கம்யூனிகபிள் அட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது ஆண்டவருடைய குணாதிசயம் நாமும் கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற குணாதிசயங்களை கொண்டு ஒரு மனிதன் உண்மையாக எப்படி ஆதாமை வந்து எந்த நோக்கத்தோடு படைச்சாரோ, எந்த நோக்கத்துக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரோ, அதாவது உண்மையான மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்தாரோ, அப்படி ஒரு மனுஷன் உண்மையான மனிதனாக வாழ்வான என்றால் அதுதான் ஆன்மீகம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, லெஸ் ஹியூமனாக மாறும்னு சொல்லிட்டு. லெஸ் ஹியூமன் கிடையாது, உண்மையான ஹியூமனா ஆண்டவர் படைச்ச அந்த உண்மையான மனிதனாக நாம் வாழ்வது தான் எனது உண்மையான ஆவிக்குரிய காரியம் என்பதை நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸோ எனவே நம்ம இந்த உண்மையான மனிதனாக வாழும் முயற்சியில் ஆண்டவரை நம்பி வாழும்போது நமக்கு வந்து சோதனை வருமா? வரும். ஃபீலிங்ஸ் வருமா? கெட்ட ஃபீலிங்ஸ் வருமா? வரும். கெட்ட தாட்ஸ் வருமா? வரும். இந்த கெட்ட தாட்ஸ் வரும்போது, ஐயோ நான் ஒரு பாவி, கடவுள் வந்து என்னை தண்டிச்சுவார், கடவுளுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் தகுதியே இல்லை அப்படின்னு ஓடி போகலாமா? இல்லை. இயேசு அப்போ வந்து நம்மகிட்ட சொல்வார், நான் உண்மையான மனுஷனாக வந்த இந்த உலகத்துக்கு, எனக்கு தெரியும். இப்போ உங்களுடைய ஃபீலிங்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும், உங்களுடைய தாட்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும். இந்த பாவத்தோடு நீங்கள் ரெசல் பண்ணுறீங்கல்ல, பாவத்தோட போராடுறீங்கள, அந்த போராட்டம் என்னன்னு எனக்கு தெரியும்.
நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். வாழ்க்கையில் கஷ்டமே படாத ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க பணம்லாம் எனக்கு தேவையில்லை, பணம் வந்து ஒரு பெரிய காரியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அவங்க வந்து பணக்கார குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், கஷ்டமே பட்டிருக்க மாட்டாங்க, சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க. ஆனால் சாப்பாடு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு காசாக இந்த குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து வந்தவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து 30 ரூபா இருந்தால் தக்காளி வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த இது தெரியும். நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஏதோ வானத்திலிருந்து அப்படியே மனுஷனா ஃபுல்லாக முதிர்ச்சி அடைந்து வந்துட்டாரு, அவருக்கு நம்ம ஃபீலிங்ஸ்லாம் தெரியாது. அப்போ நம்ம யோசிக்க தேவையில்லை. நம்முடைய ஃபீலிங்ஸ், நம்முடைய தாட்ஸ் எல்லாமே அவருக்கு தெரியும், அவர் புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இந்த ஃபீலிங்ஸ்க்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. இந்த தாட்ஸ் இருக்குல்ல, இந்த கெட்ட தாட்ஸ் இருக்குல்ல, கெட்ட சிந்தனைகள் இருக்குல்ல, அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதிலிருந்து ஆண்டவர் விடுவிக்கும் பொருட்டு தான் அவர் மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த கோவிட்-19 டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, சிலர்லாம் தன்னுடைய சகோதர சகோதரிகள் இறந்தபோது கூட அவங்க போயிட்டு அடக்கம் பண்ண முடியல, அடக்கம் பண்ணுறதுக்கு விடவும் இல்லை. அவங்க வந்து பெட்டில் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யாரும் போய் பார்க்கவும் முடியல, அவங்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்க முடியல, அவங்கள வந்து அப்படியே ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் இப்படி நினச்சி பாருங்கள், நீங்கள் யாரையும் பொருட்படுத்தலை, எல்லாத்தையும் தள்ளி விட்டு நான் போகிறேன், என்னுடைய அப்பாவை பார்க்க போகிறேன், எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன், சகோதர சகோதரியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அவங்க இந்த மாஸ்க் போட்டுக்கோங்க அப்படின்றாங்க. எல்லாம் எதுவுமே எனக்கு தேவையில்லை, எது என்னை தாக்க முடியாது, இந்த வியாதியுடைய கொடுமை எனக்கு தெரியும், இந்த வியாதி என்ன செய்யும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் இது என்ன தாக்க முடியாது, ஆனால் இதனுடைய கொடுமை எனக்கு தெரியும், நான் போய் அந்த நபருக்கு சுகத்தை கொடுக்க போகிறேன், நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு போனீங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி தான் ஆண்டவர் வராரு. சில வேளைகளில் நம்ம எல்லாம் குவாரண்டைனில் போடப்பட்ட ஆட்கள் போல இருக்கிறோம், நம்மளை யாரும் பார்க்கறது இல்லை, எல்லாரும் பயந்துக்கிறாங்க, இந்த ஆள்கிட்ட பேசினா எப்படி, இந்த ஆள்கிட்ட அதுவும் நம்மகிட்ட தொத்திக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் உங்களை நோக்கி வருகிறார், உங்களை தொடுகிறார், தொட்டு சுகமாக என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவருக்கு உங்களுடைய ஃபீலிங்ஸ் தெரியும், உங்களுடைய தாட்ஸ் தெரியும், உங்களுடைய அந்த இமோஷன்ஸ் எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, ஆண்டவர் மனுஷனாக இந்த உலகத்தில் வந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது வந்து ஆண்டவர் நமக்கு காண்பித்த ஒரு கிருபை. அடுத்தது ரெண்டாவது என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 14வது வசனத்தில் அவர் நம்மிடையே வாழ்ந்தார், அவர் மனித உடல் எடுத்து நம்மிடையே வாழ்ந்தார், நாங்கள் அவருடைய மகிமையை கண்டோம், பிதாவின் ஒரே மகனுக்குரிய அந்த மகிமையை கண்டோம். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த 12 சீடர்கள் ஒருத்தர் வந்து காட்டி கொடுத்துட்டு அவர் வழி விலகி போயிட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ள வராங்க, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள். இப்போ நம்ம இந்த சீடர்களை மட்டும் எடுத்துக்கலாம். இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிரோடு எழுந்தார், இவர்களுக்கு காட்சி கொடுத்தார், கட்டளையை கொடுத்தார், உலகம் எங்கும் போய் என்ன செய்ய, சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்க உலகம் எங்கும் போய் பிரசங்கம் பண்றாங்க. இது வந்து ஒரு ஈஸியான ஒரு காரியமா இருந்துச்சா? ஓ வந்துட்டார் எல்லாம் ஏதோ சுவிசேஷம் சொல்ல வந்துட்டாங்க, வாங்க போய் கேட்கலாம், நாமளும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு வந்தாங்களா? இல்லை, அவர்கள் கொடுமைப்படுத்தினார்கள், அடித்தார்கள், உதைத்தார்கள். இன்னும் நீங்க சபை வரலாறுல பார்த்தீங்க அப்படின்னா, சிங்கத்துக்கு இரையாக்கினார்கள், மரத்தில் கட்டி அவர்களை எரித்தார்கள், இப்படி பல்வேறு விதங்களில் அவர்களை உபத்திரவப்படுத்தினார்கள். ஆனாலும் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையை பார்த்ததினாலே, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பது அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அப்படிங்கிறதுனால அவர்கள் தங்களுடைய உடலையும் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, உபத்திரவப்படுத்தப்படுவதற்கு கொடுத்தார்கள், எரிக்கப்படுவதற்கு கொடுத்தார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டோடைய மகிமையை நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் என்றால், நம்ம எதுக்குமே பயப்பட மாட்டோம், ஆண்டவருக்காக நம்ம நிற்போம். அவர் நம்ம மத்தியில் வந்து ஒரு டேபர்நாக்கிள் போல, ஆசாரிப்பு கூடாரத்தை போல அவர் வந்து நம்முடைய மத்தியிலே அவர் வாழ்ந்தார், அவருடைய மகிமையை நாம் பார்த்தோம் என்று நாம் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, தேவனுடைய பிரசன்னம் வந்து ஒரு இடத்தோட நின்று போகிறது கிடையாது, அல்லது ஒரு இடத்துக்கு மட்டும் உரியது கிடையாது. தேவனுடைய பிரசன்னம் வந்து ஒரு கட்டடத்துக்கு மட்டும் உரியது கிடையாது. இங்கே அருமையான பாஸ்டர் ஜான் டேனியல் வந்தபோது அவர் சொன்னார், சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எருசலேமுக்கு அந்த அந்த இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை இருக்கு இல்லைங்களா, இப்போ அது எம்டியாக தான் இருக்குது. அந்த கல்லறைக்குள்ளே போனோன்னா, அல்லேலூயா, எனக்கு இங்கே தேவனுடைய பிரசனம் விசேஷ விதமாக அப்படியே நீ தொழுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் சொன்னார், அவரே சொல்லிட்டாரு நான் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு. அவரே என்னது தேவதூரில் சொல்லிட்டாங்க அவர் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் இவர்கள் போயிட்டு என்ன சொல்றாங்க, விசேஷமாக. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்
யோர்தான் நதியில் போயிட்டு மறுபடியும் ஞானஸ்நானம் எடுக்கிறோம். அதே ஒரு அழுக்கு தண்ணி தான். இப்போ நீங்கள் போனாலும் அழுக்கு தண்ணி தான். அழுக்கு தண்ணியோ நல்ல தண்ணியோ, பட் ஆல்ரெடி ஞானஸ்நானம் எடுத்து ஏதோ நினைக்கிறாங்க அது ஒரு புண்ணிய ஸ்தலம். அங்கேருந்து சாயில் எடுத்துகிட்டு வந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து ஜெபம் பண்ணி விற்கிற பாஸ்டர்ஸ் இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? அங்கேருந்து தண்ணி யோர்தான் நதியிலேருந்து அதே ஒரு அழுக்கு தண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம கங்கையிலேருந்து எடுத்துகிட்டு வர மாதிரி எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு நீங்கள் தீர்த்த மாதிரி தெரிங்கன்னு ஜெபம் பண்ணி கொடுக்குற பாஸ்டர்ஸ் இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? அருமையானவர்களே, தேவன் எந்த கட்டப்பட்ட இடத்துக்குள்ளேயும் அவர் வந்து கன்ஃபைன் பண்ணப்பட முடியாது, அதுக்குள்ள ஒடுக்க முடியாது. எந்த ஸ்பெஷல் பிரேயர் மீட்டிங்ல தான் அவர் இருக்கிறாரோ அங்கதான் திறந்த வாசல் இருக்குன்னு சொல்ல முடியாது. அவர் எங்கும் இருக்கிறார், எங்கும் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க. அவர் நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், இது எல்லாத்தையும் உடைச்சிட்டார், எல்லா பேரியர்ஸையும் அவர் உடைச்சிட்டார். இங்கே தான் வரணும், புண்ணிய ஸ்தலம் அப்படிங்கிற ஒரு காரியமே இப்போ இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ நம்ம ஆண்டவரை எப்படி தேடுறது, ஆண்டவருடைய பிரசன்னத்தை எப்படி நம்ம உணர்றது அப்படின்னா வேத வசனத்தின்படி தான். ஸ்பிரிச்சுவலா நானும் அப்படி தான் யோசித்தேன். நம்ம ஜெபம் பண்ணும்போது வேர்த்தாதான் அபிஷேகம் அப்படின்னு யோசித்த காலம் உண்டு. இன்னும் வேர்க்கவே இல்லையே, அவர் ரூபெல்லாம் போட்டுட்டு உட்கார்ந்தோம்னா வேர்க்கும். ஓகே, அப்போதான் தெரிஞ்சு அபிஷேகத்தை எப்படி கொண்டு வரதுன்ட்டு. அபிஷேகத்தை கொண்டு வரணும்னா என்ன செய்யணும்? ரூமெல்லாம் பூட்டிட்டு ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து கொஞ்சம் ஆடணும்னா வேர்க்கும். அபிஷேகம், அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. வேதவசனம் சொல்லுது அபிஷேகம் வந்து போகிறது கிடையாது, அபிஷேகம் வந்து போகிறது கிடையாது, அபிஷேகம் வருகிறது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. பைபிளில் கான்செப்ட் கிடையாது. அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. எவ்ரிஒன் இஸ் அனாயிண்டட். நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம் உங்களோட இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார் நீங்க தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம். அப்ப இதை எப்படி நான் உணர்றது, எப்படி உணர்றது? வேதவசனம் சொல்லிடுச்சு, நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை, உலக பரியந்தம் என்ன செய்றேன், நான் உங்களோட இருப்பேன். அப்ப நம்ம எப்படி உணர்றது? அவர் எப்போதும் நம்மோடு இருக்கார், அவருடைய பிரசனம் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறது என்பதை நம்ம மனசுல வச்சுக்கணும். அருமையானவர்களே, நாம இப்படி யோசிக்கக்கூடாது, இன்னைக்கு பைபிள் வாசிச்சா ஆண்டவர் இன்னும் என்கிட்ட க்ளோஸா இருக்கிறார் அப்படி யோசிக்கக்கூடாது. பைபிள் வாசிக்காதீங்கன்னு சொல்ல, நம்ம பைபிள் வாசிச்சா தான் ஆண்டவர் க்ளோஸாக இருக்காருன்னு நினைக்கக்கூடாது. இன்னைக்கு நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணல காலையில், அதனால ஆண்டவர் என்னை விட்டு 1 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டார் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மளோட தான் இருக்கிறார். அதனால நீங்கள் பைபிள் வாசிக்காதீங்க, ஜெபம் பண்ண வேண்டாம்னு சொல்ல. இப்படிப்பட்ட ஒரு லீகலிசம், இப்படிப்பட்ட ஒரு சட்டம் சார்ந்த மதம் சார்ந்த கிறிஸ்தவத்துக்குள்ளே நம்ம போயிடவே கூடாது. நான் பைபிள் வாசிக்காதீங்கன்னு சொல்ல, ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. ஆனால் இப்படி நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணாமல் போயிட்டேன் அதனால தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆண்டவர் பாருங்கள் இப்படி ஜெபம் போனதுனால எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த மாதிரியான கொடூரமான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. நீ ஜெபம் போனியா, உனக்கு ஆக்சிடென்ட்டை கொடுத்து இன்னைக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குற பார் அப்படிங்கிற மாதிரியான கொடூரமான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் இல்லை. ஆண்டவரை வந்து நம்ம மிஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறோம், ஆண்டவரை மிஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். எவ்வளவு காலம் இஸ்ரேல் மக்களோட அவர் வந்து போராடினார் தெரியுங்களா? உடனே தண்டிக்கல, பல 100 ஆண்டுகள் அவர் பின்னாடியே போறார். அப்படிப்பட்ட தேவனாக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, ஒரு கேம்ப் நடக்குதுன்னு வச்சுங்க, ஒரு ஜங்கிளில், ஒரு காட்டில் ஒரு கேம்ப் இருக்குது. அந்த கேம்பில் வந்து ஒரு கூடாரம் போட்டு லைட்டெல்லாம் போட்டு ஒரு குழந்தை படுத்துருக்கு. அந்த குழந்தைக்கு பக்கத்தில் அவங்க அப்பா படுத்துருக்கிறார் அப்படின்னா அவங்க அப்பா அப்பப்போ கத்திக்கிட்டே இருக்க தேவையில்லை. நான் இருக்கிறேன், உங்களோட தான் இருக்கிறேன், ஒன்று தான். அந்த பிள்ளை என்ன செய்யும், அப்பா கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லும். நம்ம நிறைய பிள்ளை அப்படி தான் யோசிக்கிறோம். ஆண்டவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும், அப்பப்போ எழுப்பி நான் உங்களோட தான் இருக்கிறேன். இல்லை, ஒரு தடவை சொல்லிட்டாரா அவர் பொய் சொல்வதற்கு மனிதன் அல்ல. ஹல்லேலூயா, அவ்வளவுதான். அதை 100% நம்பணும். நம்ம சொல்லிட்டார், அவ்வளவுதான். இதை நம்புறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அருமையானவர், அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். மூன்றாவதாக நம்ம என்ன பார்க்குறோம்னா, அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம் என்று சொல்வதை நம்ம பார்க்குறோம். அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம், அந்த மகிமை கண்டோம். அந்த வார்த்தையானவர் கிருபையையும் சத்தியமும் நிறைந்தவராய் பிதாவிடத்திலிருந்து வந்தவர். மகிமை கண்டோம். நாம ஆண்டவர் பற்றி அறிஞ்சிக்கிட்டது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான். நம்ம இன்னும் படிக்க மெடிடேட் பண்ண தியானிக்க ஆண்டவரை பற்றி இவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே போகிறோம். நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம முழு முயற்சி எடுத்து நம்ம ஆண்டவரை இன்னும் புரிஞ்சுக்கணும்னு நம்ம முயற்சி எடுத்தாலும் அதுவும் இவ்வளவு தான் இருக்கும். அப்போ ஆண்டவர் மேலே போகும்போது தான் என்ன செய்வோம், நாம் முழுசாக புரிஞ்சுக்கணும்னு கூட நான் சொல்ல மாட்டேன். இன்னும் அதிகமாக புரிஞ்சுட்டு நான் தப்பாக ஓகே அப்போ நம்ம ஒருவேளை அந்த மாதிரி ஒரு ரியலைசேஷனுக்கு வரலாம். ஆனால் அப்பயும் நம்ம ஒரு குறைவுள்ள மனுஷன் தானே. அப்போ நிறைவான ஒரு கடவுளை வந்து இன்ஃபினிட் காடை வந்து நம்ம முழுசாக புரிஞ்சுக்க முடியுமா? முழுசாக என்றைக்குமே புரிஞ்சுக்க முடியாது. வி ஆர் ஃபைனைட். நம்ம லிமிட்டட் ஆட்களாக தான் நம்ம இருப்போம் எப்பொழுதுமே. ஏன்னா மனுஷன்
மனுஷனாக இருப்பதனால அவருடைய கிருபையை அவருடைய மகிமை நம்ம பார்த்துருக்கோம். அந்த மகிமை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருபையும் சத்தியமும் ஒன்றாக கூடி வருகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். சத்தியம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கொடுமையாக இருக்கும். கிருபை மட்டும் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஓகே ஓகேன்னு சொல்லிடும். இது ரெண்டுமே ஒன்றா வருது. கிருபையும் சத்தியமும் ஒன்றாக வந்து இயேசு கிறிஸ்து தேவனை அவர் நம்மோடு கூட நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார் என்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த கிருபையும் சத்தியம் உள்ள தேவன் நம்ம அறிஞ்சிருக்காரா அப்படின்னா நம்ம அறிந்திருக்கிறார். சத்தியத்தை அவர் சொல்வாரா அப்படின்னா சொல்வார். சரியான டயக்னோசிஸை கொடுப்பாரா, இது வந்து ப்ராப்ளமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்வாரா, சொல்வார். அவர் சொல்கிறதுனால நம்ம என்ன செய்யக்கூடாது, என்ன ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு. சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பாக செஞ்சிட்டீங்கன்னு சொன்னாவே அவங்க அதுக்கப்புறம் பேச மாட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு சர்வீஸில் சொன்னேன், சிலர்லாம் டாக்டர்கிட்ட போகிறதே இல்லை. ஏன்னா டாக்டர் வந்து சுகர்னு சொல்லிடுவாருன்னு சொல்லிட்டு, பிபி அதிகமாக இருக்குன்னு சொல்லிடுவாருன்னு சொல்லிட்டு அது போகிறதே கிடையாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட வரும்போது அவர் என்ன செய்யறாருன்னா, நம்மை முழுசாக அறிந்து அவர் சத்தியத்தை கிருபையோடு சேர்ந்து அவர் நமக்கு சொல்பவராக இருக்கிறார். நம்ம இப்படி யோசிக்க தேவையில்லை. நம்ம சில வேளை யோசிப்போம், ரொம்ப ஃபெமிலியர் ஆகிட்டோம்னா அவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, என்னுடைய எல்லா கதையும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படி சிலர் யோசிப்பாங்கல்ல, சொல்ல மாட்டாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட வரும்போது அவர் நம்மளை பற்றி எல்லாமே அவருக்கு தெரியுமா, எல்லாமே தெரியும். எந்த அளவுக்கு நாம் அவருக்கு சொல்கிறோமோ நம்மளை பற்றி, அந்த அளவுக்கு நாம் அவர்கிட்ட க்ளோஸாக போவோம். எந்த அளவுக்கு நம்ம அவரை ஆண்டவரை இன்னைக்கு வந்து எனக்கு நான் இப்படிலாம் கெட்ட சிந்தனைலாம் வருது எனக்கு அப்படி நீங்கள் சொல்லி பாருங்கள். இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் ஆண்டவரை உம்மை துதிக்கிறேன், ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு துதிக்கிற மாதிரியே எனக்கு ஒன்றும் ஃபீலிங்ஸே வர மாட்டேங்குது, ரொம்ப சோர்வாக இருக்குது, நீங்கள் கைவிட்ட மாதிரி எனக்கு தெரியுது, அப்படி தான் எனக்கு ஃபீலிங் இருக்குது, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவருடைய கிருபை இறங்கும், அவருடைய கிருபை இறங்கும். சில வேளை நம்ம ஜெபத்தில் கூட போய் சொல்லிடுறோம், ஜெபத்தில் கூட போய் சொல்கிறோம். நம்ம ஜெபம்னா என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட அப்பாவாகிய தேவன்கிட்ட நம்ம பேசுகிறது தான். நம்ம வந்து எதுவும் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு ஒரு ஃபார்முலாலாம் பேச தேவையில்லை. நம்ம சாதாரணமாக அப்படியே நம்முடைய உள்ளிந்திரியங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். அப்போ நம்ம எதுக்கு சொல்லணும், வேண்டாததெல்லாம் எதுக்கு சொல்லணும், பொய்யெல்லாம் எதுக்கு சொல்லணும், சொல்ல தேவையில்லை. ஆண்டவர் இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை இருக்குது, நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, என்னால் முடியல அப்படின்னு சொன்னோம்னா பாவத்தை மேற்கொள்ள முடியும். அப்படின்னு சொன்னோம்னா ஆண்டவருடைய கிருபை நமக்கு கிடைக்கும். அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக. எந்த அளவுக்கு நாம் ஆண்டவர்கிட்ட நம்மை பற்றி சொல்கிறோமோ அந்த அளவுக்கு அவரை நேசிக்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம பற்றி அவர்கிட்ட சொல்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் நமக்கு உதவி செய்வார், அவரும் நம்மை நேசிப்பார் என்பதை பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, நம்முடைய அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, we should move on from truth telling driven by anxiety, shame and self protection to truth shaped by clarity, compassion and purpose. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம உண்மையை சொன்னால் நம்மளை தப்பாக புரிஞ்சுக்குவாங்களோ, உண்மையை சொன்னால் நமக்கு அவமானமாயிருமோ, உண்மையை சொன்னால் நமக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிருமோ அப்படிங்கிற நிலையை தாண்டி உண்மையை சொல்லுவோம். அப்போ தான் நமக்கே கிளியராக நம்ம எங்கே இருக்கிறோன்னு தெரியும். உண்மையை சொல்வோம், அப்போ தான் ஆண்டவர் நமக்கு இரக்கத்தை கொடுப்பார். உண்மையை சொல்வோம், அப்போ தான் ஆண்டவர் நமக்கு ஒரு நோக்கத்தை கொடுப்பார். அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில். அடுத்ததாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு வசனம். எல்லாமே சூப்பரான வசனம் தான். இதை நீங்கள் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா 16 நீங்கள் வாசிக்கும் போது, அஃப்கோர்ஸ் 15 யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் மேன்மையானவராக இருக்கிறார், ஏனெனில் அவர் எனக்கு முன்னிருந்தவர் என்று. ஆனால் ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்து யோவானுக்கு தம்பி தான். யோவானுக்கு தம்பி தான். 6 மாதம் எனது வித்தியாசம் இருக்குது. ஆனால் அவர் எனக்கு முன்னாடி இருந்தவர்னு சொல்கிறார். அப்படின்னா யோவான் ஸ்நானகனும் இயேசு கிறிஸ்துவை கடவுளாக அவர் கருதுகிறார், கடவுளாக நம்புகிறார். அவர் அப்படிதான் அவரோடு கூட உறவு கொள்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறார். யோவான் எப்படி சாட்சியாக இருந்தார் அப்படிங்கிறத போன வாரம் நம்ம பார்த்தோம். 16வது வசனத்தில் அவருடைய நிறைவிலிருந்து, ஆண்டவருடைய நிறைவிலிருந்து நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபையை பெற்றிருக்கிறோம். அவருடைய நிறைவிலிருந்து ஆண்டவர் என்னைக்காவது கிருபை பேங்க்ரப்சி ஆவாரா? கிருபையில் பேங்க்ரப்சி, நிறையா கிருபை கொடுத்துட்டேன், இப்போ பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை, கொடுக்கறதுக்கு கிருபை இல்லை. சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் பார்த்துருக்கேன், ரொம்ப அன்பு செலுத்தி நான் ஏமாற்ற பார்த்துட்டேன் பாஸ்டர், ஏமாற்றப்பட்டு விட்டேன் பாஸ்டர், அதனால் இப்போ அன்பு செலுத்துறதுக்கு ஒரு அன்பு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களை கேட்டிருக்கேன். நான் கேட்டிருக்கேன், கண்ணீர் விட்டு முடிஞ்சாச்சு, இனி கண்ணீரே இல்லை, அன்பு செலுத்தி முடிச்சாச்சு, அன்பே இப்போ இல்லை, அப்படியே மனசே கடினமாயிருச்சு அப்படின்னு சொல்கிறவங்களை கேட்டிருக்கீங்களா? அது மாதிரி இருக்காங்க. ஆண்டவர் அப்படி ஒரு நாள் சொல்ல மாட்டார். பேக்கில் பார்த்தா கிருபை இல்லை, அவர் கிருபை நிறைந்தவராக இருக்கிறார்,
முற்றிலும் he is the embodiment of grace. கிருபையினுடைய உருவம் அவர். அதனால தான் நம்ம சொல்றோம் தேவன் அன்பாய் இருக்கிறார். அந்த அன்புல இருந்து, அந்த கிருபையிலிருந்து அவர் கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல் கிருபை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப நம்மளால நல்லா பாவம் செய்யலாம், ஆண்டவர் கிருபை இல்ல, ஆண்டவர் கிருபை தருகிறார் என்பதே நம்மை பாவம் செய்யாம தடுக்கணும். ஒரு அப்பா நம்மளை நேசிக்கிறார் அப்படிங்கிறத என்ன, அப்பாவுக்கு பிரியமா நடக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எப்படி ஒரு மகனுக்கோ மகளுக்கோ வருகிறதோ அது போல ஆண்டவர் கிருபை தருகிறார் அப்படிங்கிறத என்ன செய்யணும்னா இன்னும் அதிகமாக அவரை நேசிக்க வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். மோசையின் மூலமாக சட்டம் வந்துச்சு, பிரமாணம் வந்துச்சு. ஆனால் இயேசுவின் மூலமாக கிருபை வந்தது என்று வேத வசனத்தில் வாசிக்கணும். சட்டம் சும்மா நான் சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது ஒன்று, ஒருத்தர் வந்து செஞ்சு காமிக்கிறது ஒன்று. இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு செய்து காண்பித்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்மளை வந்து அப்கிரேட் பண்ணல. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சட்டங்களையும் அவர் நிவர்த்தி செய்து விட்டார். எல்லா சட்டங்களையும், ஈவன் 10 கற்பனைகளையும் சேர்த்து என்ன செஞ்சார்னா எல்லாவற்றையும் அவர் வந்து நிறைவேற்றி விட்டார், ஃபுல்ஃபில் பண்ணி விட்டார். இன்னைக்கு வந்து இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, நீங்கள் சாப்பிடாம எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்கிறது ஒன்று, இல்லை பைபிள் சொல்லுது அதனால சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. அது தப்பு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெரிகாட்டன் ஷர்ட் கூட போட முடியாது. ஏன்னா ஊளையும் காட்டனையும் மிக்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. அப்படி ஒரு வசனம் இருக்குது. ஸோ வேத ஒரு 613 பிரமாணங்கள் எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் சாபத் டே அதாவது எல்லாமே இன்னைக்கு வந்து சாபத் அப்படிங்கிறது என்னன்னா ஆண்டவர் கொடுக்க அந்த ரெட்சிப்பு, அந்த ரெஸ்ட் தானே ஒழிய இது வந்து நீங்கள் இன்னைக்கு போயிட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா ஆண்டவர் அடிச்சு வர அப்படிலாம் கிடையவே கிடையாது. போய் தூங்குறவங்க தூங்குங்க, இன்னைக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுங்க. அதனால தான் நீங்கள் மறுபடியும் சாயங்கால ஆராதனைக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, எல்லா ஆராதனைக்கு நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை. போயிட்டு தூங்க, போய் பிக்னிக் போங்க, போய் நல்லா சாப்பிடுங்க, சமைச்சு இன்னும் ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட்டு முக்கியம், அது ஆண்டவருடைய திட்டம். ஆனால் இன்றைக்கி நான் வந்து தூங்கிட்டேன் அப்படின்னா பைபிள் இன்றைக்கி ஓய்வு நாள் ஃபுல்லாக நான் பைபிள் தான் வாசிச்சுட்டே இருக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது பைபிளில். அதனால் பைபிள் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க, இதை சட்டமாக்கிடுறாங்க. போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள், தூங்க, ரெஸ்ட் எடுங்க. இல்லை எல்லாம் குடும்பமாக எங்கேயாவது போகணுமா போங்க, என்ஜாய் பண்ணுங்கள். வெரி இன்ட்ரெஸ்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் உள்ள பண்டிகைகள் உள்ள பார்த்தீங்கன்னா போயிட்டு காசெல்லாம் சேர்த்துட்டு அங்கே போயிட்டு உட்காந்து சாப்பிட்ற அந்த கூடார பண்டிகை இருக்குது. அதுவும் ஆண்டவர் வந்து இவெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்களா, கொஞ்சம் நாம் என்ன செய்வோம், விடக்கூடாது, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, கொஞ்சம் எல்லாம் முழங்கால் போடுங்க, எல்லாம் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற தேவன் கிடையாது. முழங்கால் போட வேண்டாம்னு சொல்ல, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. முழங்கால் போடுறவங்க போடுங்க. இன்றைக்கி போயிட்டு நான் இப்படி தான் நான் வந்து ஓய்வு நாளை இப்படி தான் நான் ஆசாரிப்பேன் அப்படின்றவங்க பண்ணுங்கள். இதை சட்டமாக ஆண்டவர் கொடுக்கவில்லை, இது ஒரு மத சட்டமாக ஆண்டவர் கொடுக்கவில்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் வந்து நிறைவேற்றி விட்டார் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அப்போ நம்ம இன்றைக்கி வந்து கில்ட் ஃபீல் பண்ணவே தேவையில்லை. ஆண்டவர் கிருபையினால் நம்ம பாவங்களை எல்லாத்தையும் அவர் மன்னித்து இருக்கிறார். எதை குறித்து நம்ம கில்ட்டாக ஃபீல் பண்ணவே தேவையில்லை. நான் வந்து சரியாக சில வேளை யோசிப்பேன், சரியாக ப்ரேயர் பண்ணிக்கலாமோ அப்படின்னு. அப்போ ஆண்டு சொல்கிறார், சரியால எல்லாமே சரியான ஜெபம் தான். உள்ளத்துலேருந்து வந்துச்சு அப்படின்னா அது சரியான ஜெபம் தான். சரியாக பிரசங்கம், உள்ளத்துலேருந்து பிரசங்கம் பண்ணால் அது சரியான பிரசங்கம் தான். வார்த்தை சரியாக வராவிட்டாலும் அது சரியான பிரசங்கம் தான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். யாரெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறாங்களோ அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, தண்டனை தீர்ப்பு இல்லை. இதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த பிரமாணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிரச்சஸ் மாதிரி. எனக்கு 13 வயசில் கால் உடஞ்சி இப்படி திரும்பி வந்துருச்சு, இப்படி தொங்கிச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் நாட்டு வைத்தியம்லாம் பண்ணி கால் சரியாச்சு. ஆனால் குச்சி வச்சே ஒரு 2 மாதம் நடந்தேன். அந்த குச்சி ஊன்றுகோல் அப்படிங்கிறது இப்போ நான் வச்சு நடத்திட்டு இருந்தேன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். இப்போ நான் சொல்கிறேன்னா இல்லை 2 மாதம் நடந்தேன் தெரியுமா, 2 மாதம் எனக்கு உதவி செஞ்சு தெரியுமா அப்படின்னு சொன்னால் இல்லை, இப்போ தான் நல்லா நடக்க முடியுது. நான் வந்து சரியாயிட்டு அதுக்கப்புறம் ரிலே ரேஸ்லாம் ஓடி ப்ரைஸ்லாம் வாங்கிட்டேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ நான் அந்த ஊன்றுகோலையை கிரச்சஸையே நான் வச்சுருக்க முடியுமா? இல்லை, அதனுடைய பயன் முடிந்து விட்டது. இப்போ ஆண்டவர் நல்ல காலெல்லாம் சுகப்படுத்தி ஆண்டவர் ஓடு அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்புறமும் நம்ம வந்து பிரமாணத்தையே பிடிச்சிருந்தோம். பிரமாணம் வேணான்னு சொல்ல, பிரமாணத்தை இயேசு நிறைவேற்றி விட்டார். இப்போ என்ன பிரமாணம் அப்படின்னா இயேசு தான் பிரமாணம், பரிசுத்த ஆவியானவர் தான் பிரமாணம். இயேசு என்ன செய்கிறாரோ அதை நம்ம செய்யணும், இயேசு என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செய்யணும். அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான. இது எல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா கிருபையின் மேல் கிருபை. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் சொல்லிட்டே இருங்க, சும்மா கிருபன் பாட்டு பாடுறதில்ல, கிருபை ஆண்டவர் அப்படின்னா என்ன, நம்ம தாழ்மை. நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, நான் ஒன்றும் நீதிமான்லாம் கிடையாது. எடுத்தோன்னே நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணிட மாட்டோம். கிருபையில் இருக்கிறவங்க யாரையும் உடனே ஜட்ஜ் பண்ணிட மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, நிதானமாக பேசுவாங்க.
அவங்கள புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா ஆண்டவரே புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சு அவர்களுக்கு பதில் சொல்வார்கள். அருமையானவர்களே, 5வதாக கடைசியாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 18வது வசனத்தில் இறைவனை எவருமே ஒருபோதும் கண்டதில்லை அப்படின்னா, மோசே பார்த்தது கூட அங்கே என்ன போட்டுங்கன்னா அவருடைய முகம்தான். முகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அப்படின்னா அம்சம். ஒரு அம்சத்தான் ஆண்டவர் பார்த்தார். முகமுகமாய் பேசினார் அப்படிங்கிறது வந்து நேரடியாக பேசினார், டைரக்டாக பேசினார் அப்படிங்கிறதுக்கான ஒரு இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன். நான் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் நான் பேசிடுவேன்றாங்கன்னா நேரடியாக பேசிடுவேன் அப்படிங்கிறது தான். ஆண்டவர்கிட்ட நேரடியாக பேசினார். ஆண்டோடைய முதுகை தான் பார்த்தாரு, முகத்தை பார்த்தார் அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு அம்சம், அந்த வார்த்தைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அம்சம் தான் பார்த்தாரு. அந்த ஒரு அம்சத்தை அவரால் தாங்க முடியல. ஒரு அம்சம்தான். அருமையானவர்களே, இதுவரைக்கும் யாரும் ஆண்டவரை பார்த்ததில்லை, பிதாவை பார்த்ததில்லை. ஆனால் நம்ம பிதாவை பார்க்கலாம். அதுக்கான வழியை உண்டாக்கினவர் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. ஜீசஸ் இஸ் த ஃபேஸ் ஆஃப் காட் த ஃபாதர். பிதாவாகிய தேவனுடைய ஃபேஸ் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான். பிதாவை புரிஞ்சுக்கணுமா? நம்ம இயேசுவை பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸோ ஆண்டவரை நம்ம பார்க்க முடியாது, ஆனால் இயேசுவை நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா முழுமையாக நம்ம சுவிசேஷங்களை பார்க்க முடியும். நம்ம அதன் மூலமாக தேவனை நம்ம புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா கடவுள் ரொம்ப சண்டை போடுறாரு, ரொம்ப குரூவலாக இருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ரொம்ப அன்பாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தவறான ஒரு புரிதல் அப்படி தான் நான் சொல்வேன். பழைய ஏற்பாட்டில் ஸ்டார்ட் பண்ணுறதே கிருபையோடு தான். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைச்சி அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் வந்து ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அழகான ஒரு இடத்தை உருவாக்கி சாப்பாடு எல்லா வழிகளையும் செய்து அவர் வைக்கிறாரு. அப்புறம் வந்து பேசுகிறாரு. இதை காட்டிலும் கிருபையினுடைய அடையாளம் எதுவாக இருக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, மக்கள் வந்து பாவம் செஞ்சாலும் அவருக்கு எதிராக வந்தாலும் அவர் என்ன செய்றாரு? கூடையே போறாரு. அடுத்து நோவாவை தேர்ந்தெடுக்கிறார், ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறார், யாக்கோபை தேர்ந்தெடுக்கிறார், ஈசாக்கை தேர்ந்தெடுக்கிறார். இஸ்ரவேல் மக்களோட பல 100 ஆண்டுகள் வந்து போராடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க சிறையிருப்பிலிருந்து கொண்டு வராரு. ஆண்டவர் என்றைக்கும் சேஞ்ச் ஆகிறவரே கிடையாது, மாறுகிறவர் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க இயேசு வந்து ரொம்ப லவ்விங்காக இருக்கிறாரு, ரொம்ப அன்பாக இருக்காரு. பிதாவானவர் பார்த்தீங்கன்னா குரூவலாக இருக்கார், கொடூரமாக இருக்கார். இல்லை அப்படிலாம் கிடையாது. இயேசு அன்பு அப்படின்னா பிதாவும் அன்பு தான், பரிசுத்த ஆவியானவரும் அன்பு தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இன்றைக்கி வந்து நாம் எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸில், எந்த மாதிரியான உணர்வு பூர்வமான போராட்டங்களை நம்ம போனாலும் சரி, இல்லை பாதிக்கப்பட்டு ஒரு இழப்பை பாதிக்கப்பட்டு அதனால் நம்ம வருத்தப்பட்டுகிட்டே இருந்தாலும் சரி, ஆண்டவர் எல்லாவற்றையும் புரிந்து கொள்பவராக இருக்கிறார். நம்மளை வந்து மீண்டுமாக அவரை போல மாற்றுவதற்கு அவர் வந்திருக்காரு. மீண்டுமாக அந்த தேவ சாயலை கொண்டு வருவதற்காக அவர் வந்திருக்காரு. நம்மை அவர் உருவாக்குகிறவராக அவர் இருக்கிறார். அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒரு பிள்ளை எப்படி திடீர்னு நான் எங்கள் அப்பாவை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மனம் மாறுறானோ, அதே போல தான் ஒவ்வொரு நாளும் நம்ம பைபிளில் படிக்கும்போது நான் அப்பாவை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு மனம் மாறினாங்கன்னா அது ஒரு பெரிய காரியம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கெட்டகுமாரன் கதை நமக்கெல்லாம் தெரியும் இல்லைங்களா? இந்த கெட்டகுமாரன் கதையில் கெட்டகுமாரன் அப்படின்னு சொல்கிறத விட அன்புள்ள அப்பான்னு அந்த கதைக்கு பேர் வச்சா நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த கதையில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வசனம் இருக்குது. அவனுக்கு நண்பர்கள் இல்லாமல் போயிட்டாங்க, பணம் இல்லாமல் போயிடுச்சு. கடைசியில் அவனுக்கு வந்து பன்றிகளுடைய தீவனத்தை கூட சாப்பிட முடியல. அப்போ ஒரு இடத்துல அப்போ வசனம் சொல்லுது, when he came back to his senses, அவன் மீண்டும் அறிவுக்கு வந்த போது, புத்தி தெளிவடைஞ்ச போது அப்படின்னு இருக்கு டிரான்ஸ்லேஷன். புத்தி தெளிவடைஞ்ச போது அவன் என்ன செஞ்சானா, சரி எங்கள் அப்பா வீட்டில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, வேலையாட்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நல்லா சாப்பாடெலாம் கிடைக்குது. நான் என்ன செய்ய போகிறேன்? அப்பா கிட்ட போய் நான் சொல்ல போகிறேன், அப்பா நான் வந்து உங்களுடைய மகனாக இருக்கிறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. நான் பரத்துக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சுருக்கேன், உங்களுக்கு விரோதமாக பாவம் செஞ்சுருக்கேன். அதனால் என்னை வந்து ஒரு வேலைக்காரனாக ஏற்றுக்குங்க அப்போ நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு ரிகர்ஸ் பண்ணிக்கிட்டே போகிறான், சொல்லிக்கிட்டே போகிறான். அவன் சொல்லி பார்த்துக்கிறான். அதுக்கப்புறம் வழியெல்லாம் சொல்லிகிட்டே போகிறான். அவங்க அப்பா வந்து அப்பா கிட்டே போய் சொல்கிறான். ஆனால் அப்பா என்ன செய்கிறாருன்னா மறுபடியும் அவனை மகனாகவே ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மகனாகவே ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது எப்போ அவனுக்கு அது அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் எப்போ வந்துச்சுன்னா, when he came back to his senses, அவனுடைய புத்தி தெளிஞ்ச போது. இன்னைக்கு நிறைய பேருடைய புத்தி வந்து தெளியணும். கடவுளை நான் இப்படி புரிஞ்சு வச்சுருக்கேன், ஆனால் அப்படி அவர் கிடையாது. அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம இன்னும் அதிகமாக ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஆண்டவர் வந்து ஒரு கொடூரம். நான் இப்போ சொல்கிறதெல்லாம் இப்போ எப்படி புரிஞ்சுக்கூடாது. நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், மாட்டுக்கு பாவம் செஞ்சுட்டு என்ன செய்யலாம்,
அப்படி நான் சொல்லவே இல்லை. ஆண்டவர் தண்டிப்பார், சிட்சிப்பார். ஆண்டவர் வந்து நியாயம் தீர்ப்பாரா? நிச்சயமாக நியாயம் தீர்ப்பார். யாரெல்லாம் அவரோடு கூட இல்லையோ அவர்களுக்கு வந்து ஆண்டவரே இல்லாத ஒரு வாழ்க்கை, அது வந்து 2ஆம் மரணம் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு அவர்கள் அனுப்பப்படுவார்களா? நிச்சயமாக. அது எல்லாமே இருக்குது வசனத்தில். ஆனால் இன்றைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஆண்டவரை இன்னும் அதிகமாக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அவரோட பழக முடியும், உறவு கொள்ள முடியும். அந்த தெளிவை கொண்டு வருவதற்கு உதவி செய்கிறது யாருன்னா இயேசு கிறிஸ்து. அவர் மனுஷனாக வந்து நமக்கு தேவனை வெளிப்படுத்தினார்.